கிளாஸ் ரூமில் நீங்கள் சாப்பிட வேணாம், உங்களுக்குன்னு ஒரு தனி டைனிங் ஹால் வச்சு அங்கே வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு ஸ்கூலுக்கே நீங்கள் நான்வெஜ் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி அப்படின்னு? நீங்கள் அந்த மெயில் நல்லா படிக்கணும். நீங்கள் யாரை பண்ண ஒழுங்காக படிச்சுன்னு தெரியும். எதுக்காக சொன்னோம்? ஒரு வேளை மதியம் ஒரு வேளை மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றத பெரிய சர்வதேச பிரச்சனையாது. அது ஈகோ. இப்போ முட்டைக்கு மட்டும் அலோவ் பண்ணால் அதையும் பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வரலாம்ல. நாட்டில் வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் தான் இருக்கு. முட்டை போடுற வெஜ் ஹோட்டல் எங்க இருக்கா? கிடையாதுண்ணா. நீங்க அது முட்டையை எந்த சரண போடுற? திரும்ப சொல்றேன், அது இந்த ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தா வெஜ்ல நிறைய ஆரோக்கியமா இருக்கு. சாப்பிட்றோம் ஏதாவது அவங்க பெற்றோருக்கும் பள்ளிக்கும் உள்ள பிரச்சனை. இதுல இவங்கதுக்கு உள்ள வந்துட்டு பாஜக பிரமுகர் நடத்தும் பள்ளின்றாங்க. பாஜக பிரமுகர் நடத்தின பள்ளியில எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்க உணவு கொண்டு வரக்கூடாதுன்னா ஏன் உணவு கொண்டு வர? எத்தனை ஸ்கூல்ல உணவு கொண்டு வராங்கன்னு கேளுங்க. என் தட்டு என் உணவு ஆரம்பிக்கிறீங்க. என் தட்டு என் உணவு. இவர் யார் இதை முடிவு பண்றதுக்கு? ஏன் அப்படி? 1000 குழந்தைங்க சாப்பிட்டு இருக்கிறத விட ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். கரெக்டா? ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னு சொல்லும் போது மிச்சம் இருக்க பசங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உடனே பாஜக சங்கி, நான்வெஜ் சாப்பிடணும் அவன் சங்கி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டே நான் கூட புரிஞ்சுக்கிறேன். கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு புரிஞ்சாலும், அப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சாப்பிட வேணாம், உங்களுக்குன்னு ஒரு தனி டைனிங் ஹால் வச்சு அங்கே வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு ஸ்கூலுக்கே நீங்கள் நான்வெஜ் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி அப்படின்னு? நீங்கள் அந்த மெயில் நல்லா படிக்கணும். நீங்கள் யாரை பண்ண ஒழுங்காக படிச்சுன்னு தெரியும். இதுதான் பிரதான கேள்வியாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது. அதனால இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அது ஸ்கூலோட பாலிசி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70-75% ஸ்கூலில் கிடையாது. நான் படித்த ஸ்கூல்லையும் கிடையாது, இன்னைக்கு இருக்க ஸ்கூல்லையும் கிடையாது, சென்னையிலே நீங்கள் போய் பார்த்தாலும் இந்த ஸ்கூல்லையும் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட இது ஒரு பள்ளி விஷயம். அவங்க பெற்றோருக்கும் பள்ளிக்கும் உள்ள பிரச்சனை. இதுல இவங்கதுக்கு உள்ள வந்துட்டு பாஜக பிரமுகர் நடத்தும் பள்ளின்றாங்க. பாஜக பிரமுகர் நடத்தின பள்ளியில எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்க உணவு கொண்டு வரக்கூடாதுன்னா ஏன் உணவு கொண்டு வர? எத்தனை ஸ்கூல்ல உணவு கொண்டு வராங்கன்னு கேளுங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எதுக்காக சொன்னோன்றது எங்களுக்கு தெரியும், எங்க பேரண்ட்டுக்கு தெரியும். ஏசி கிளாஸ் ரூம்ல வரக்கூடாது. இங்க பசங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, இங்க வராதிங்க, எல்லாரும் வெளியில போய் ஒரு இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்றது சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. 1000 பேர் படிக்கிற இடத்துல 1000 பேர் ஒன்னா சாப்பிட வைக்கிற அளவுக்கு ஹால் கிடையாது. எங்க ஹால் இருக்கா? சென்னையில் 10,000 பசங்க படிக்கிறாங்க. 10,000 பசங்களும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியுமா யாராவது? அப்போ அந்தந்த கிளாஸ் ரூம்ல தான் சாப்பிட முடியும். எல்லாராலையும் எல்லா ஸ்கூல்லையுமே. ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டில் நான்வெஜ் இருக்கா? தனியாக இருக்குது இல்லை. யார் வேணுன்றாங்களோ அவங்க தனியாக சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா சாப்பிட்டுங்க, வேணும்னா விட்டுருங்கன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வர மெஜாரிட்டி பசங்க இருக்காங்களே, 90% ஃபுட்டு வீட்டிலேருந்து கொண்டு வராங்க. அவங்களுக்கு வெளியில் உட்கார வைக்க முடியாது, வெயிலில் உட்கார வைக்க முடியாது. அவங்களுக்கு கிளாஸ் ரூம்லேயே உட்கார வச்சு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு சிம்பிளாக புரிஞ்சுங்க, நான்வெஜ் சாப்பிட்றது வெஜ் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே. வெஜ் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிட முடியாது. பக்கத்தில் நான்வெஜ் சாப்பிட்ற பசங்க பக்கத்தில் உட்கார வெஜ் பசங்க பார்க்குறவங்க அதை பார்த்தா எனக்கு கொமட்டுது, என்னால் சாப்பிட முடியல, ஸ்மெல் வருது, எனக்கு சாப்பாடே பிடிக்கல, சாப்பிடலன்னும் போது இந்த அப்பா அம்மா கேள்வி கேட்குறாங்களே, ஏங்க அந்த குழந்தைய ரிக்வெஸ்ட் பண்ணுங்களேன், தயவுசெய்து கிளாஸ் ரூமில் வேணாமே அப்படின்னாங்க. வெளியில் போய் சாப்பிடுன்னா வெளியில் போய் ஒரு பையன் எங்கே வராண்டாவில் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். சேஃப்டி கிடையாது. இப்போ எங்கேயுமே யாரையும் நம்பி விட முடியல. சேஃப்டிக்காகனா எல்லாம் உள்ளே சாப்பிடுங்க. ஒரு வேளை மதியம் ஒரு வேளை மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றத பெரிய சர்வதேச பிரச்சனையாது. அது ஈகோ. என்னன்னா நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டீங்க, நான் இன்னொரு பாயிண்ட்ல கேட்குறேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று அந்த மாதிரி நான்வெஜ் கொண்டுட்டு வர பையன் சின்ன குழந்தைங்களா எல்லாரும், நீங்கள் அதுக்காக இப்படிலாம் போய் பார்க்கலாமான்னு கேட்கக்கூடாது. நான் இருந்தாலும் கேட்குறேன், சின்ன குழந்தைங்க தான். அவங்க மனசில் இந்த மாதிரி நான்வெஜ் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கு பதிலாக அதை சாப்பிட அலோவ் பண்ண மாட்டோம், பட் அதுக்கு பதிலாக ஸ்கூலினுடைய ஃபுட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மனசுக்குள்ளோ அப்போ நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் தப்பா, அப்போ நம்மளா குற்றவாளிகளான்ற ஒரு ஃபீல், ஒரு தாழ்வு மனப்பான்மை
குழந்தைகள் மனசில் ஏன் வரக்கூடாதுன்னு எப்படி நம்ம உறுதியாக சொல்லிட முடியும்? அதாவது நான்வெஜ் இந்த கிளாஸ்க்குள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள். ஏன்னா நான் அதே மனசுக்குள்ளே என்ன வரணும்னா, நான்வெஜ் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம சிரமத்தை பார்த்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணுமா, அதை சொல்கிறது மக்கள் ஒரு குழந்தைக்கு நல்லது தானே. ஏன் எப்படி வேணா போங்க, நான் சாப்பிடுன்ற ஆட்டிடியூட் வரக்கூடாது இல்லை. இதே ஆட்டிடியூட் நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வரும்ல. இப்போ நம்மளே சாப்பிட்றோம் இல்லைங்க, நம்மளே பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு முக்கியமான ஃபுட்டு எடுத்திங்கன்னா அப்படி மறைச்சி வச்சு சாப்பிட்றீங்க. எப்படி அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க, எல்லாத்துக்கும் சாப்பிடுங்கன்னு சிக்கன் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்களா பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது? ஏன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சரி நம்ம சாப்பிட்றோம், அவங்க வேறு ஏதோ சாப்பிட்றாங்க, நம்ம அதை காமிக்க வேணான்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் யூஸ் பண்ணுறோம்ல. குழந்தைங்களுக்கு ஏன் எந்த காரணம்னா சொல்லுங்கள். ஏசி ரூமில் வந்து நான்வெஜ் ஸ்மெல், நான்வெஜ்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கனோட எடுத்துவீங்களா, சொல்லுவீங்களா சிக்கன் மட்டும் தான் கொண்டு வரணும்னு? ஃபிஷ்ஷு வரும்ல, அதில் ட்ரை ஃபிஷ் கருவாடுன்னு வரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான்வெஜ் கொண்டு வரலாம் ஆனால் ஃபிஷ்ஷு கொண்டு வரக்கூடாது, என்ன சார் நியாயம் அப்படி கேட்டே போகலாம் யார் வேணாலும். அந்தந்த ஸ்கூலோட அடிப்படைக்கு, அந்தந்த ஸ்கூலோட அமைப்புக்கு, ஏசி ரூமுக்கு மீன் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறீங்க. அந்த குழந்தையே யார் சாப்பிட்ட குழந்தையே கையெல்லாம் கழுவிட்டு விளையாடிட்டு திருப்பி உள்ளே போச்சுன்னா அந்த ரூம் உள்ள ஸ்மெல் இருக்கிற ரூமில் படிப்பு உங்களால் அது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வெஜ்ஜு ஃபுட்டில் வருமானம், வெஜ்ஜு ஃபுட்டில் வர நீங்களே சொல்லுங்கள், வெஜ்ஜு ஃபுட்டில் வர்றதுக்கும் மீனில் வர ஸ்மெல்லுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்னொன்று, மீன் சாப்பிட்ற பையன் மீன் ஸ்மெல் ஏற்றுப்பான், மீன் சாப்பிடாத பையன், பியோர் வெஜ்ஜு இருக்கிற பையன். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாலிசி வந்தால் அதில் முட்டை கூட அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கா? அதான் இதை நான் என்ன பார்வையில் சொன்னேன், நான் 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, குழந்தைகள்ன்றாலே அவங்களுடைய ஃபியூச்சருக்காக சின்ன வயசுலேருந்து ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்தின் அடிப்படையிலிருந்து பார்த்தா கூட சரி, அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது அவங்க சாப்பிடணும்ல, அவங்களோட ஆரோக்கியத்துக்கானது, ப்ரோட்டீன்ஸ்க்கானது. அப்போ அதையும் நீங்கள் அலோவ் பண்ணலைன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? முட்டை நான்வெஜ் இல்லைங்க நான் சொன்ன வச்சுங்களேன். முட்டை ஏன் முட்டையை அலோவ் பண்ணுறீங்க, இதை அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. முட்டையை அலோவ் பண்ணுறீங்க, நான் மற்றதெல்லாம் இல்லையா, மற்றதில் ப்ரோட்டீன் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. நான்வெஜ் இப்போ வெளியில் போகிறீங்க நீங்கள், வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல், எங்கள் முட்டை ஹோட்டல் தான் இருக்கா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக நான்வெஜ்ஜை இது பண்ணுறத கேள்வி கேட்குறதே இது எப்படி நீங்கள் கேள்வி பண்ணலாம் நிறைய விஷயம் சொல்கிறீங்களா. ஐ மீன் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஸ்கூல் தரப்புலேருந்து இந்த ஆர்டர் போட்டதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ முட்டைக்கு மட்டும் அலோவ் பண்ணால் அதையும் பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வரலாம்ல. இல்லை, நீங்கள் எப்படி கேட்குறீங்க தெரியல. நான் சொல்கிறது, நாட்டில் வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் தான் இருக்குது. முட்டை போடுற வெஜ் ஹோட்டல் எங்கே இருக்கா? கிடையாது தான். முட்டை என்ன ஸ்மெல் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் அது முட்டையை எந்த சரண போகணும் திரும்ப சொல்கிறேன், அது அந்த ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் நிறைய ஆரோக்கியமாக இருக்குது. சாப்பிட்றோமா, ஏதாவது குழந்தைக்கு எதாவது கொடுக்குறோமா? சுண்டல் கொடுக்குறீங்களா? சுண்டல் சாப்பிட சொல்கிறீங்க மத்தியான சாப்பாட்டுக்கு யாராவது குழந்தைக்கு? அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம், நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, நான் என்ன எடுக்கிறேன், நான் என்ன பாலிசி பண்ணுறேன், நான் என்ன ஸ்கூலில் என்ன கொண்டு வரேன், எதுக்காக கொண்டு வரேன்னு பெற்றோர்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியும். நடுவில் எங்கேயோ ஒருத்தர் பாஜக கல்வி நிர்வாகம் நடத்தும் சென்னையில் ஒரு பள்ளியில் இப்படி பண்ணாங்கன்னு பரவாயில்ல, என் ஃபோட்டோ போட்டு பாஜக நிர்வாகி நடத்தும் பள்ளியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? என் தட்டு என் உணவு ஆரம்பிக்கிறீங்க, என் தட்டு என் உணவு. இவர் யார் இதை முடிவு பண்ணுறதுக்கு? ஏன் அப்படி? தியேட்டருக்கு நீங்கள் ஃபுட்டு வெளில கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது, விட்டாச்சு. ஹோட்டலில் சாப்பிட முடியுமா வேறு ஃபுட்டு வச்சுட்டு? ஒரு பாலிசி ஒருத்தர் இருக்கும்போது சென்னையில் மிக பிரபலமான பள்ளிகள் எல்லாத்துலேயுமே நான்வெஜ் கிடையாது. மக்கள் பேரண்ட்ஸ் அதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க உள்ள. இங்கே அது இல்லைன்றதுனால ஒரு பாலிசியாக கொண்டு வந்தோம், இல்லைங்க இப்படி மாற்றுங்க. அதோடு நாங்கள் பண்ணல, மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. என் குழந்தை 1000 குழந்தைங்க சாப்பிட்டு இருக்கிறத விட ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். கரெக்டா? ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது மிச்சம் இருக்க பசங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த குழந்தை கஷ்டப்படுது சொல்றாரு, டெய்லி சாப்பிடாம வரான், கேட்டா எனக்கு வாமிட் வருதுமா, சாப்பாடு அந்த ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவங்க ஏதோ நான்வெஜ் கொண்டாடுறான், நீ தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்டது இல்லை வீட்டில், அவங்க வேற நான்வெஜ் சாப்பிடாத ஃபேமிலி. உடனே பாஜக சங்கி, நான்வெஜ் சாப்பிடலாம் அவன் சங்கி. அது எப்படி நான்வெஜ் சாப்பிடலாம் சங்கி ஆயிடுவான்? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஃபேமிலி வெஜ்ஜு சின்ன வயசுன்னு சாப்பிட்ருக்காங்க, அவங்கள சங்கியா? அவங்க இன்டென்ஷன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது தேவையில்லாதது, நம்ம பர்சனலாக சொல்கிறேன். இன்டென்ஷன் பாஜக நிர்வாகின்னு சொல்கிறதுனால என்ன, இவர் நடத்துகிற ஸ்கூல்லையே நான்வெஜ் இல்லையா, நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நான்வெஜ்ஜை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கறிக்கடையை மூடிடுவாங்க. எவ்வளோ சீப்பாக போகிறாங்க பாருங்கள். இந்த அதுக்கு சொல்கிற ஆட்டிடியூட் இன்னும் மோசமாக இருக்கும். நான் ரெடியாக இருக்கேன், இதுக்கும் மேலேயே வரும், என்னென்னமோ வரும். அவங்க இப்போ தோல்வி பயத்தில் அப்படியே பிதற்றதுக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி, என்ன பண்ணுறது, எதை தின்னா பித்தம் தெரியன்ற மாதிரி ஆகிட்டாங்க. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்போது பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.